பிளாஸ்டிக் கவர் வாங்குறது நிப்பாட்டிட்டோம்னா அவங்க தயாரிக்கிறது நிப்பாட்டிடுவாங்க. தன்னால நிப்பாட்டி தான் ஆகணும் இல்லையா? கண்டிப்பா தயாரிக்க மாட்டாங்க. போற வழி வர வழி பூரா பாக்குறீங்களா, எங்க பார்த்தா குப்பையா இருக்குது. இப்போ வராம இருக்கிறதுக்கு தான் அந்த முயற்சிமா. நீங்க எந்த கடைக்கு போனாலும் சரி எல்லாருமே இந்த துணிப்பையை கொண்டு போங்க. எங்க போனாலும் சரி, என்ன வாங்க போனாலும் சரி துணிப்பையை கொண்டு போங்க. அதே மாதிரி எல்லார்ட்டையுமே சொல்லுங்க, காபி, தேநீர், பழச்சாறு எது வாங்கினாலும் பிளாஸ்க் கொண்டு போகணும். ஆட்டுக்கறி, கோழிக்கறி, அரிசி மாவு, தோசை மாவு, இட்லி மாவு என்ன வாங்க போனாலும் சம்பளம் கொண்டு போங்க. உணவு பொருள் சாப்பிடுற ஐட்டம் சாம்பார், குருமா, காரச்சட்டி எல்லாம் வாங்கணும். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கோங்க. இத்தனையும் நம்ம பயன்படுத்தினோம்னா முக்கால்வாசி குப்பை நம்ம வீட்டுக்கும் வராது, நம்ம வீதிக்கும் வராது. சுத்தமா இருக்கும், சுகாதாரமா இருக்கும். நான் மாவு வாங்க போகும்போது சம்பளம் கொண்டு போவேன். நான் சாப்பாடு வாங்க போனா டிஃபன் பாக்ஸ் கேரி கொண்டு போவேன். துணி பை கொண்டு போவேன். கடைக்கு டீ வாங்க போனா பிளாஸ்க் தான் எடுத்து போவேன். குடும்பத்து மேல நமக்கு தான் அக்கறை இருக்கணும், பொறுப்பு இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அதனால எல்லாருமே இது முயற்சி பண்ணுங்க. முயற்சி மட்டும் இல்ல, முழு உறுதியோட கடைபிடிங்க. பரவா சொல்லுங்க, பண்ணலாம். பிளாஸ்டிக்கை ஒழிப்போம். எல்லாருமே இதை செஞ்சோம்னா நம்ம ஊரு சுத்தமாயிடும், நம்ம குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும்.